பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபியான கால வேளையில் என்னோடு கூட எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய பட்டணத்தில் எபேசிய விசுவாசிகளுக்கு, எபேசிய சபையின் மக்களுக்கு தேவ ஆலோசனை சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்நிய ஜனங்கள் நடந்து கொள்வது போல நீங்கள் நடந்து கொள்ளாமல் கர்த்தருக்குள்ளே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தேவச்சனமே, உலகத்தில் 2 விதமான ஜனங்கள். ஒன்று தேவனை அறிந்த ஜனங்கள், இன்னொன்று தேவனை அறியாத ஜனங்கள். ஆகையாலே தேவனை அறிந்த நாம் என்ன பண்ணக்கூடாது, தேவனை அறியாத மக்களை போல நம்ம நடக்கக்கூடாது. அதுதான் பவுல் சொல்லுகிறார். அன்பான தேவச்சனமே, காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவ மனுஷனாகிய எலியா இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானா நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்றுங்க. எது வரைக்கும் நீங்கள் இருமனமாக குந்தி நடக்கிறீங்க அப்படின்னா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஆகையால் அவர் சொல்கிறார், ஒன்று கர்த்தரை பின்பற்று, இல்லைன்னா பாகாலை பின்பற்று. இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனமே, நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொஞ்ச கால சுகத்துக்காக ஏசா போல நீங்கள் எபிரியர் 12ஆம் அதிகாரம் அன்பானுள்ள 14லேருந்து 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒருவேளை கூழுக்காக என்னங்க தன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை இழந்த என்னங்க ஏசாவை போல நம்ம இருக்கக்கூடாதுன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் கொஞ்ச காலம் கிடைக்கிற சுகத்துக்காக, சந்தோஷத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவனை விட்டு உலகத்தானா மாறிடக்கூடாது. சிம்சோனை நீங்கள் கவனித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 14:3 சொல்கிறாரு, என் கண்ணுக்கு அவன் ரொம்ப இன்பமாக இருக்கிறான். கடைசியில் அவன் பிலிஸ்திய பெண்களை நம்பி போனான், அந்நிய பெண்களோடு சவகாசம் பண்ணினான். கடைசியில் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் அதில் தேவ வசனம் 19லேருந்து 21 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. தேவன் பிரியமான தேவஜன் அவனை விட்டு விலகினது அறியாதிருந்தார். பிலிஸ்தில் அவனுடைய மொட்டை அடிச்சுட்டு அன்பான தேவஜனமே வல்லமை இழக்க செய்தாங்க. பிரதிஷ்டை இழந்துட்டார், உடன்படிக்கை இழந்துட்டார், தேவ மகிமை இழந்துட்டார். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிஸ்தருங்க வராங்கன்னும் போது எழுந்தார், ஆனால் வல்லமை இழந்தார். ஆகையாலே பிரியமானுளே, அவன் கைக்கு விலங்க போட்டு அவன் கண்ணை நோண்டி கொண்டு போய் சிறையில் மாவு ரூப விட்டுட்டாங்க. எவ்வளோ ஒரு துர்பாகியமான வாழ்க்கையை வச்சு பாருங்கள். காரணம் என்ன சொல்லுங்கள், அந்நியர்களை போல நடந்ததுனால. ஆகையால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிப்புக்கு ஏற்றபடி என்னங்க அழைப்புக்கு ஏற்றபடி, அபிஷேகத்துக்கு ஏற்றபடி, தேவ பிள்ளைகளுக்கு ஏற்றபடி நாம் என்ன பண்ணணுங்க, வாழணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, 2 கெட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோபுக்கு எழுதும்போது ரொம்ப அழகாக தெளிவாக ஆண்டவராகிய தேவன் மிகவும் அழகாக சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனமே, நாம் எப்படியாப்பட்ட மனசுள்ளவளாக இருக்கக்கூடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். இரு மனவனுடைய வழியெல்லாம் நிலையற்றதுன்னு சொல்லுது. நம்ம 2 மனசாக இருக்கக்கூடாது, 2 கெட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. ஒன்று வாழ்றியா கர்த்தருக்காக வாழ். அப்படி இல்லைன்னா அன்பான தேவஜனமே, கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நீங்கள் வெளிப்படுத்தலின் புத்தகம் அன்பான 3ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. 16ல் ஆண்டவர் லவுதீகியா சபையை பார்த்து சொல்கிறாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் விதவிதப்பாக இருக்கிற அப்படின்னால நான் உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணிடுவேன் என்றார். அப்போது நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இருக்க மாட்டோம். அந்நியர்களை போல நடந்தால் நம்ம யாருக்கும் பிரயோஜனமாக இருக்க மாட்டோம். விட்டு போன பிசாசு மறுபடியும் வந்து நம்மளை என்ன பண்ணுவோம், ஆக்கிரமித்து கொள்ளுவான். நம்முடைய முந்தின வாழ்க்கை என்ன ஆகிடும்னா, பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கை பிந்தின வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, 2ம் மோசமாக இருக்கும். நீங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதில் 45ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்பால் நம்மளோட ஆரம்பத்தை காட்டில் நம்மளோட முடிவு ரொம்ப கோரமாக இருந்தது. ஒரு ஆவி போய் 7 ஆவி வந்து அவன் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சுன்னு சொல்லப்படுது. அப்போது நம்ம உலகத்தானா மாறிட்டோம்னா தேவ ஆசீர்வாதத்தை இழந்துருவோம், தேவ பிரசன்னத்தை இழந்துருவோம். ஆகிய தான் தேவ மனுஷனாகிய பவுல் சொல்லுகிறார், அன்பானவர்களே, நீங்கள் அந்நியர்களை போல என்ன பண்ணாதீங்க,
நடந்து கொள்ளாதீங்க, கர்த்தருக்கு ஏற்றபடி நீங்கள் நடங்க என்று சொல்லுகிறார். அப்போ தேவ பிள்ளைங்க தேவன் விரும்புகிறபடி நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம இந்த பூமியில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிமையாக அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். ஆகையால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ரெண்டும் கெட்ட வாழ்க்கை வாழ மாட்டோம். சங்கீதம் 37:4-5 வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே உன் விருப்பத்தை செய்வார். உன் குறைகளை கர்த்தர் நிறைவாக்கணுமா, உனக்கு அற்புதம் அதிசயங்களை செய்யணுமா, கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு, கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான கால வேளையில் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்நியர்களை போல கர்த்தாவே, அவிசுவாசிகளை போல, உலகத்தானை போல நடக்காம வாழாம, உலகத்துக்கே என்று ஏற்ற ஒத்த வேஷம் போடாமல் அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை குழுக்காக சேஷ்டபுத்திர பாக்கியத்தில் இருந்த ஏசாவை போல, அந்நிய பெண்களை இச்சித்து போன சிம்சோனை போல பார்வை இழந்து, தரிசனத்தை இழந்து, மகிமை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து ஆண்டவரை தடமாற்றத்துக்குள்ளே கடந்து போனது போல ஒருவருடைய வாழ்க்கையும் காணப்படாமல் அன்றே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரை உமக்கென்று சாட்சியாக மகிமையாக பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதியும், அவருடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதியும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதியும். அவள் கைட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. அவளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தாங்க. அவருடைய பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை திறந்து பிள்ளை பாக்கியத்தை தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆக உதவி செய்யும். எல்லா பயத்தின் ஆவியும் பலவீனத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிற ஆண்டவரை, உடைய பிள்ளைகளுக்கு பூர்ண சுகபலனை தந்து ஆயுஸ் ஆரோக்கியம் தந்து ஆசீர்வதியும். அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு தாயா நான் முதல் தடவையா தேவ வசனத்தை கேட்குறேன், எனக்கு இன்னும் தேவனை அறியணும் ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் வாட்ஸ்அப் வழியாவோ, SMS வழியாவோ, தொலைபேசியின் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். அதோடு கூட கர்த்தருடைய பிள்ளைங்க உங்கள் கான்டாக்டில் குரூப்பில் இருக்கிற மக்களோடு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.